கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் எந்த வருஷத்தில் சொப்பனங்களை கண்டான்? இரண்டாம் வருஷத்தில். சொப்பனங்களை கண்டதினால் நேபுகாத்நேச்சாருக்கு கலங்கியது எது? ஆவி. சொப்பனங்களை கண்டதினால் நேபுகாத்நேச்சாருக்கு கலைந்தது எது? அவனுடைய நித்திரை. சொப்பனங்களின் நிமித்தம் யாருடைய ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது? நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் தன் சொப்பனங்களை தெரிவிக்கும்படி யாரை அழைத்தான்? சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர். நேபுகாத்நேச்சார் அழைத்த போது சாஸ்திரிகளும் ஜோசியரும் சூனியக்காரரும் கல்தேயரும் எங்கு வந்து நின்றார்கள்? ராஜ சமூகத்தில். ஒரு சொப்பனம் கண்டேன் கூறியவன் யார்? நேபுகாத்நேச்சார். எதை அறிய வேண்டுமென்று நேபுகாத்நேச்சாரின் ஆவி கலங்கியிருந்தது? தான் கண்ட சொப்பனத்தை. கல்தேயர் நேபுகாத்நேச்சார் ராஜாவிடம் முதலில் சொன்னது என்ன? ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எதை தங்களுக்கு சொல்லும்படி கல்தேயர் நேபுகாத்நேச்சாரிடம் கூறினார்கள்? சொப்பனத்தை. சொப்பனத்தை உமது டேஷ் சொல்லும். அடியாருக்கு. சொப்பனத்தை கூறினால் எதை விடுவிப்போம் என்று கல்தேயர் நேபுகாத்நேச்சாரிடம் கூறினார்கள்? அதன் அர்த்தத்தை. சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும் பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று கல்தேயர் எந்த பாஷையில் சொன்னார்கள்? சீரிய பாஷையில். சீரிய பாஷை என்பது எந்த மொழி? அரமேய மொழி. ராஜாவிடத்திலிருந்து கல்தேயருக்கு பிறந்தது எது? தீர்மானம். எவைகளை அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் என்று ராஜா கூறினான்?
சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அறிவியாவிட்டால் எது எருக்களமாக்கப்படும் என்று ராஜா கூறினான்? கல்தையரின் வீடுகள். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தால் எவைகளை பெறுவீர்கள் என்று ராஜா கூறினான்? வெகுமதிகள், பரிசுகள், மிகுந்த கனம். ராஜாவிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினால் கல்தேயர்கள் என்ன பண்ண பார்த்தார்கள்? காலதாமதம். காலம் மாறுமென்று கல்தேயர்கள் ராஜாவுக்கு முன்பாக எப்படிப்பட்ட விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருந்தார்கள்? பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை. சோதனை கேள்வி 1. கல்தேயர்களால் ராஜாவின் சொப்பனத்தை ஏன் விடுவிக்க முடியவில்லை? ஏ, அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். பி, கர்த்தர் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். சி, சொப்பனம் என்ன என்று தெரியவில்லை. டி, அவர்கள் ஞானமற்றவர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த டேஷ் பிறந்திருக்கிறது. ஒரே தீர்ப்பு. பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணியதாக யார் யாரிடம் கூறியது? நேபுகாத்நேச்சார் கல்தேயரிடம். எதை சொன்னால் அதன் அர்த்தத்தையும் கல்தேயர்களால் காண்பிக்க கூடும் என்று ராஜா அறிந்து கொள்ளுவார்? சொப்பனத்தை. எதை அறிவிக்கத்தக்க மனுஷன் ஒருவனும் இல்லை என்று கல்தேயர் கூறினார்கள்? ராஜா கேட்கும் காரியத்தை. ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் எங்கு ஒருவனும் இல்லை என்று கல்தேயர் கூறினார்கள்? பூமியில். எப்படிப்பட்ட எந்த ராஜா சொப்பனம் மற்றும் அதன் அர்த்தம் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்டதில்லை என்று கல்தேயர் கூறினார்கள்? மகத்துவமும் வல்லமையுமான ராஜா. மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை யாரிடத்தில் கேட்டதில்லை என்று கல்தேயர் கூறினார்கள்? ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது. ராஜா கேட்கிற காரியம் எப்படிப்பட்டது என்று கல்தேயர் கூறினார்கள்? மிகவும் அருமையானது. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. யார் யாரிடம் கூறியது? கல்தேயர் நேபுகாத்நேச்சாரிடம். தேவர்கள் யாரோடே வாசம் பண்ண மாட்டார்கள்? மாம்சமாயிருக்கிறவர்களோடே.
யாரைத் தவிர ராஜாவின் காரியத்தை ஒருவரும் அறிவிக்க இயலாது என்று கல்தேயர் கூறினார்கள்? மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்கள். மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய டேஷ் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. ராஜ சமூகத்தில் கல்தேயர் கூறியதை கேட்டு நேபுகாத்நேச்சார் என்ன கொண்டான்? மகா கோபமும் உக்கிரமும். நேபுகாத்நேச்சார் மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு யாரை கொலை செய்யும்படி கட்டளையிட்டான்? எல்லா ஞானிகளையும். நேபுகாத்நேச்சார் மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு எங்கு இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான்? பாபிலோனில். பாபிலோனில் உள்ள எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டவன் யார்? நேபுகாத்நேச்சார். ஞானிகளை கொலை செய்யும்படி கட்டளை வெளிப்பட்ட போது யாரை கொலை செய்ய தேடினார்கள்? தானியேலையும் அவன் தோழரையும். நேபுகாத்நேச்சார் ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதி யார்? ஆரியோகு. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்யும்படி புறப்பட்டவன் யார்? ஆரியோகு. ஆரியோகோடே தானியேல் எப்படி பேசினான்? யோசனையும் புத்தியுமாய். சோதனை கேள்வி 2. சொப்பனத்தை சொல்ல முடியாத ஞானிகளை என்ன செய்ய ராஜா கட்டளையிட்டார்? ஏ நாடு கடத்த, பி சிறையில் அடைக்க, சி விசாரணை செய்ய, டி கொலை செய்ய. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தலையாரிகளுக்கு என்பதின் அர்த்தம் என்ன? காவலாளர்களுக்கு. இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை டேஷ் பிறந்ததற்கு காரணம் என்ன? அவசரமாய். தானியேலுக்கு ராஜாவின் அவசர கட்டளையை அறிவித்தவன் யார்? ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகு. தானியேல் யாரிடத்தில் போய் தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான்? ராஜாவினிடத்தில். எதை காண்பிக்கும்படி தவணை கொடுக்க தானியேல் ராஜாவிடம் விண்ணப்பம் பண்ணினான்? சொப்பனத்தின் அர்த்தத்தை. தானியேல் ராஜாவிடம் தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணின பின்பு எங்கு போனான்? தன் வீட்டுக்கு.
தானியேலும் அவன் தோழரும் அழியாதபடிக்கு யாரை நோக்கி இரக்கம் கேட்க தானியேல் நினைத்தான்? பரலோகத்தின் தேவனை நோக்கி. தானியேலும் அவன் தோழரும் யாரோடே கூட அழியாதபடிக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்க தானியேல் நினைத்தான். பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட. தானியேல் எதை குறித்து பரலோகத்தின் தேவனிடம் இரக்கம் கேட்க விரும்பினான்? மறைபொருளை குறித்து. தானியேல் தன்னுடைய தோழர்களாகிய எவர்களுக்கு மறைபொருளை குறித்த காரியத்தை அறிவித்தான்? அனனியா, மிஷாவேல், அசரியா. மறைபொருள் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? தானியேலுக்கு. தானியேலுக்கு மறைபொருள் எப்போது வெளிப்படுத்தப்பட்டது? ராக்காலத்தில். ராக்காலத்தில் எதிலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது? தரிசனத்திலே. மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது தானியேல் யாரை ஸ்தோத்தரித்தான்? பரலோகத்தின் தேவனை. யாருடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தானியேல் கூறினான்? தேவனுடைய நாமத்துக்கு. தேவனுக்கே உரியவைகள் எவைகள்? ஞானமும் வல்லமையும். தேவன் எவைகளை மாற்றுகிறவர்? காலங்களையும் சமயங்களையும். தேவன் எவர்களை தள்ளி எவர்களை ஏற்படுத்துகிறவர்? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை. தேவன் யாருக்கு ஞானத்தை கொடுக்கிறார்? ஞானிகளுக்கு. தேவன் யாருக்கு அறிவை கொடுக்கிறார்? அறிவாளிகளுக்கு. சோதனை கேள்வி 3. தானியேல் தன் தோழரிடம் என்ன கேட்டார்? ஏ, மறைந்து கொள்ள. பி, தேவனை நோக்க. சி, தப்பிச் செல்ல. டி, ராஜாவுக்கு முன்பாக செல்ல. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தேவன் எவைகளை வெளிப்படுத்துகிறவர்? ஆழமும் மறைபொருளுமானதை. தேவன் எங்கு இருக்கிறதை அறிவார்? இருளில் இருக்கிறதை. தேவனிடத்தில் தங்குவது எது? வெளிச்சம். தானியேல் தேவனை
யாருடைய தேவன் என்று அழைத்து புகழ்ந்தார்? தன் பிதாக்களின் தேவன். தேவன் தானியேலுக்கு எவைகளை கொடுத்ததாக தானியேல் கூறினார்? ஞானமும் வல்லமையும். தேவன் தானியேலுக்கு எதை அறிவித்ததாக தானியேல் கூறினார்? அவரிடத்தில் வேண்டிக் கொண்டதை. தேவன் எதை தானியேலுக்கும் அவன் தோழருக்கும் தெரிவித்தார்? ராஜாவின் காரியத்தை. தேவன் தானியேலுக்கு ராஜாவின் காரியத்தை தெரிவித்தபடியினால் தானியேல் என்ன செய்தான்? தேவனை துதித்து புகழ்ந்தான். யாரை அழிக்க ராஜா ஆரியோகினிடத்தில் கட்டளையிட்டார்? பாபிலோனின் ஞானிகளை. தானியேல் தன்னை யாருக்கு முன்பாக அழைத்து கொண்டு போகும்படி ஆரியோகிடம் கூறினான்? ராஜாவின் முன்பாக. ராஜாவுக்கு எதை தெரிவிப்பேன் என்று தானியேல் ஆரியோகிடம் சொன்னான்? அர்த்தத்தை. ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் கூறியவன் யார்? தானியேல். ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக எப்படி அழைத்து கொண்டு போனான்? தீவிரமாய். சிறைப்பட்டு வந்த தேசத்தார் யார் என ஆரியோகு கூறினான்? யூதேயா தேசத்தார். சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் யாரை கண்டுபிடித்தேன் என்று ஆரியோகு கூறினான்? ஒரு புருஷனை. சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன் கூறியவன் யார்? ஆரியோகு. அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான். இதில் அவன் யார்? தானியேல். தானியேலின் நாமம் என்ன? பெல்தெஷாத்சார். நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா? யார் யாரிடம் கேட்டது? நேபுகாத்நேச்சார் தானியேலிடம். தானியேல் எங்கு பிரதியுத்தரம் கூறினான்? ராஜ சமூகத்தில். சோதனை கேள்வி 4. மறைபொருள் தானியேலுக்கு எதிலே வெளிப்படுத்தப்பட்டது? ஏ பகற்கால தரிசனத்தில், பி விடியற்கால தரிசனத்தில், சி ராக்கால தரிசனத்தில், டி அதிகாலை தரிசனத்தில்.
இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ராஜா கேட்கிறது எது என்று தானியேல் கூறினான்? மறைபொருள். ராஜா கேட்கிற மறைபொருளை தெரிவிக்க எவர்களால் கூடாது என்று தானியேல் கூறினான்? ஞானிகள், ஜோசியர், சாஸ்திரிகள், குறிச்சொல்லுகிறவர்கள். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் யார்? பரலோகத்தில் இருக்கிற தேவன். தேவன் எப்பொழுது சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்தார்? கடைசி நாட்களில். நேபுகாத்நேச்சாரின் படுக்கையின் மேல் அவனுடைய தலையில் உண்டானது என்ன? தரிசனங்கள். நேபுகாத்நேச்சார் படுக்கையின் மேல் படுத்திருக்கையில் அவருக்குள் எழும்பின நினைவுகள் என்ன? இனிமேல் சம்பவிக்க போகிறதென்ன? இனிமேல் சம்பவிக்க போகிறதென்ன என்கிற நினைவுகள் யாருக்குள் எழும்பினது? நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சாருக்கு சம்பவிக்க போகிறதை தெரிவித்தவர் யார்? மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர். யாரை பார்க்கிலும் தனக்கு அதிக ஞானம் இல்லை என்று தானியேல் கூறினான்? உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும். எது ராஜாவுக்கு தெரிய வர மறைபொருள் வெளியாக்கப்பட்டது? சொப்பனத்தின் அர்த்தம். எதை ராஜா அறிய மறைபொருள் வெளியாக்கப்பட்டது? ராஜாவுடைய இருதயத்தின் நினைவுகளை. மறைபொருள் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? தானியேலுக்கு. நேபுகாத்நேச்சார் எதை கண்டார்? ஒரு பெரிய சிலை. ராஜா கண்ட சிலை என்ன உள்ளதாயிருந்தது? மிகுந்த பிரகாசம். ராஜா கண்ட சிலை எங்கே நின்றது? ராஜாவுக்கு எதிரே. ராஜா கண்ட சிலையின் ரூபம் எப்படி இருந்தது? பயங்கரமாய். ராஜா கண்ட சிலையின் தலை எதினாலானது? பசும்பொன். ராஜா கண்ட சிலையின் மார்பும் புயங்களும் எதினாலானது? வெள்ளி. ராஜா கண்ட சிலையின் வயிறும் தொடையும் எதினாலானது?
வெண்கலம். தலை பசும்பொன் என்பது என்ன? பாபிலோன் அரசு. இது கிமு 606 539 வரை. சோதனை கேள்வி 5. மறைபொருளை யார் வெளிப்படுத்தியதாக தானியேல் கூறினார்? ஏ, உன்னதத்தில் இருக்கிற தேவன். பி, பாபிலோனிய ஞானிகள். சி, பரலோக தேவதூதர்கள். டி, பரலோகத்தில் இருக்கிற தேவன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மார்பும் புயமும் வெள்ளி என்பது என்ன? மேதிய பெர்சிய அரசு. இது கிமு 539 331 வரை. வயிறும் தொடையும் வெண்கலம் என்பது என்ன? கிரேக்க அரசு. இது கிமு 331 63 வரை. ராஜா கண்ட சிலையின் கால்கள் எதினால் ஆனது? இரும்பு. ராஜா கண்ட சிலையில் பாதி இரும்பும் பாதி களுமண்ணுமாய் இருந்தது எது? பாதங்கள். கால்கள் இரும்பு என்பது என்ன? ரோம அரசு. இது கிமு 63 கிபி 476 வரை. நேபுகாத்நேச்சார் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெயர்ந்து உருண்டு வந்தது எது? ஒரு கல். உருண்டு வந்த கல் எப்படிப்பட்டது? கைகளால் பெயர்க்கப்படாதது. சிலையை மோதினது எது? உருண்டு வந்த கல். உருண்டு வந்த கல் சிலையின் எப்பகுதியில் மோதினது? அதன் பாதங்களில். உருண்டு வந்த கல் சிலையின் எப்படிப்பட்ட பாதங்களில் மோதினது? இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில். சிலையை நொறுக்கி போட்டது எது? உருண்டு வந்த கல். சிலையில் ஏகமாய் நொறுங்குண்டவை எவை? இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன். ஏகமாய் நொறுங்குண்ட இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் எதை போலாயிற்று? பறந்து போகிற பதரை போல். ஏகமாய் நொறுங்குண்ட இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் எதிலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று? போரடிக்கிற களத்திலிருந்து. ஏகமாய் நொறுங்குண்ட இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் எந்த காலத்தில்
போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. கோடை காலத்தில் நொறுங்குண்ட இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் இவைகளை அடித்துக் கொண்டு போனது எது? காற்று. நொறுங்குண்ட இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் இவைகளை எதனால் காற்று அடித்துக் கொண்டு போயிற்று? அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி. சிலையை மோதின கல் எப்படியானது? ஒரு பெரிய பர்வதம். சிலையை மோதின கல் பர்வதமாகி எதையெல்லாம் நிரப்பினது? பூமியை எல்லாம். சொப்பனத்தின் அர்த்தத்தை எங்கு தெரிவிப்போம் என்று தானியேல் கூறினான்? ராஜ சமூகத்தில். சோதனை கேள்வி 6. ராஜா சொப்பனத்தில் கண்டது என்ன? ஏ ஒரு பெரிய கல், பி ஒரு காணக்கூடாத சிலை, சி ஒரு பெரிய சிலை, டி ஒரு பெரிய உருவம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். யார் யாரிடம் கூறியது? தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம். பரலோகத்தின் தேவன் நேபுகாத் நேச்சாருக்கு எவைகளை அருளினார்? ராஜரீகம், பராக்கிரமம், வல்லமை, மகிமை. பரலோகத்தின் தேவன் சகல இடங்களிலும் உள்ள யாரை நேபுகாத் நேச்சாரின் கையில் ஒப்பு கொடுத்தார்? மனுபுத்திரரை. பரலோகத்தின் தேவன் சகல இடங்களிலும் உள்ள எவைகளை நேபுகாத் நேச்சாரின் கையில் ஒப்பு கொடுத்தார்? வெளியின் மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள். மனுபுத்திரரையும் மிருகங்களையும் பறவைகளையும் நேபுகாத் நேச்சார் ஆளும்படி செய்தவர் யார்? பரலோகத்தின் தேவன். பொன்னான அந்த தலை நீரே யாரிடம் கூறப்பட்டது? நேபுகாத் நேச்சாரிடம். நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு எப்படிப்பட்ட வேறொரு ராஜ்யம் தோன்றும்? அவனுக்கு கீழ்த்தரமான ராஜ்யம். எழும்புகின்ற மூன்றாம் ராஜ்யம் எப்படிப்பட்டது? வெண்கலமானது. வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் எதை ஆண்டு கொள்ளும்? பூமியை எல்லாம். நாலாவது ராஜ்யம் எதை போல உரமாயிருக்கும்? இரும்பை போல. எல்லாவற்றையும் நொறுக்கி சின்ன பின்னமாக்குவது எது?
இரும்பு. இரும்பை போல எல்லாவற்றையும் நொறுக்கி தகர்த்து போடுவது எது? நாலாவது ராஜ்யம். பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருந்தது எது? பாதங்களும் கால் விரல்களும். பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருந்த ராஜ்யம் என்ன செய்யப்படும்? பிரிக்கப்படும். களிமண்ணில் எது இருக்கும்? இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம். ராஜா கண்ட சொப்பனத்தில் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்ததின் அர்த்தம் என்ன? ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். இரும்பு களிமண்ணோட கலந்ததின் அர்த்தம் என்ன? ஜனங்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். களிமண்ணோட இரும்பு கலவாததின் அர்த்தம் என்ன? ஜனங்கள் ஒருவரோடொருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுபவர் யார்? பரலோகத்தின் தேவன். தேவன் எழும்ப பண்ணும் ராஜ்யம் யாருக்கு விடப்படுவதில்லை? வேறே ஜனத்துக்கு. சோதனை கேள்வி 7. ராஜா சொப்பனத்தில் பார்த்து கொண்டிருந்ததை நொறுக்கி போட்டது எது? ஏ ஒரு தூதன், பி ஒரு கல், சி ஒரு ராஜா, டி ஒரு பட்டயம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் எங்கிருந்து பெயர்ந்து உருண்டு வந்தது? மலையிலிருந்து. கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வந்த கல் என்பது என்ன? தேவன் எழும்ப பண்ணும் ராஜ்யம். தேவன் எழும்ப பண்ணும் ராஜ்யம் எவைகளை நொறுக்கும்? ராஜ்யங்களை. தேவன் எழும்ப பண்ணும் ராஜ்யம் மற்ற ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி பின்பு என்ன செய்யும்? தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறவர் யார்? மகாதேவன். சொப்பனமானது டேஷ், அதன் அர்த்தம் டேஷ். நிச்சயம், சத்தியம். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். யார் யாரிடம் கூறியது? தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம்.
முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கியவன் யார்? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் தானியேலுக்கு என்ன செலுத்த கட்டளையிட்டான்? காணிக்கை. நேபுகாத் நேச்சார் தானியேலுக்கு என்ன காட்ட கட்டளையிட்டான்? தூபம். உங்கள் தேவன் யாருக்கு தேவன் என்று நேபுகாத் நேச்சார் தானியேலிடம் கூறினான்? தேவர்களுக்கு. உங்கள் தேவன் யாருக்கு ஆண்டவர் என்று நேபுகாத் நேச்சார் தானியேலிடம் கூறினான்? ராஜாக்களுக்கு. உங்கள் தேவன் எவைகளை வெளிப்படுத்துகிறவர் என்று நேபுகாத் நேச்சார் தானியேலிடம் கூறினான்? மறைப்பொருட்களை. தானியேலை பெரியவனாக்கியவன் யார்? ராஜா, அதாவது நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் தானியேலுக்கு எவைகளை கொடுத்தான்? அநேகம் சிறந்த வெகுமதிகளை. ராஜா தானியேலை எதற்கு அதிபதியாக்கினான்? பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும். ராஜா தானியேலை யார் மேல் பிரதான அதிகாரியாய் நியமித்தான்? பாபிலோனிலுள்ள சகல ஞானிகளின் மேல். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எவைகளை விசாரிக்கும்படி நேபுகாத் நேச்சார் வைத்தான்? பாபிலோன் மாநகரத்து காரியங்களை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்காக ராஜாவை வேண்டிக் கொண்டது யார்? தானியேல். தானியேல் எங்கு இருந்தான்? ராஜாவின் கொலு மண்டபத்தில். சோதனை கேள்வி 8. சிலையின் பொன்னான தலை யார்? ஏ பாபிலோன், பி எகிப்து, சி நேபுகாத் நேச்சார், டி தேவன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பாபிலோன் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்த யூத வாலிபன் யார்? தானியேல். கொலு மண்டபம் என்பதன் அர்த்தம் என்ன? அரச சபை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஆமேன்.